வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஹீரோ இருப்பாங்க. அவர் ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும், இன்னொரு கதையில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி யோசிப்போம். அதுவும் ஒரு படம் வேற ஒரு ஹீரோ நடித்து பெரிய ஹிட் ஆச்சுன்னா போதும், உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். இந்த படத்தில் நம்ம ஹீரோ நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதுவும் ஒரு சாதாரண தாட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். டே, இந்த ரோல் விஜய் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லைடா இப்போ பண்ணியிருக்கிற ஹீரோ தான் சரியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியே 1 மணி நேரம் பேசுவோம். சில நேரம் படம் பார்த்து முடிஞ்ச பிறகும் அந்த தாட் நம்மளை விடாது. இந்த சீனில் விஜய் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பார், இந்த டைலாக்கை எப்படி சொல்லியிருப்பார், இந்த சாங்குக்கு விஜய் டான்ஸ் ஆடியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளே அந்த படத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜய் நடிச்சிருக்க வேண்டிய அந்த 10 படங்கள் என்னென்ன படங்கள்னும், விஜய் நடிச்சிருந்தா அந்த படங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணி இந்த வீடியோவை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற படம் முதல்வன். 1999 சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடித்த படம். இந்த படத்தோட கதையை நினச்சி பாருங்க. ஒரு ஜர்னலிஸ்ட் ஒரு அரசியல்வாதியை இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி வரும். நீங்கள் ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு பதிலாக நீங்களே ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பது தான் முழு கதையே. நம்ம ஊரில் ஒரு சாதாரண வேலைக்கு போனாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ப்ரீவியஸ் கம்பெனி என்ன, சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அப்படி இப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் இங்கே ஒரே நாளில் முதலமைச்சர். சரி, அதை விடுங்க. இந்த படத்தோட கதை விஜயிடம் போனதாக தகவல் வந்திருக்கு. இப்போது அந்த காலத்து விஜயை இந்த கேரக்டரில் நினச்சி பாருங்க. அந்த யூத்ஃபுல் லுக், சங்கர் டைரக்ஷன், பொலிட்டிக்கல் பேக்ட்ராப், மாஸ் சீன்ஸ் இதெல்லாம் சேர்ந்திருந்தா நிச்சயம் வேறு மாதிரியான ஒரு விஜய் படமாக இருந்திருக்கும். ஒரு கவர்மெண்ட் பில்டிங்குள்ளே விஜய் நடந்து வராரு, பிஜிஎம் ஓடுது, கேமரா ஸ்லோவாக வந்து க்ளோஸ்அப் போகுது. அப்போயே நம்ம ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா முதல்வன் என்றாலே அர்ஜுன் நினைவுக்கு வர்ற அளவுக்கு அந்த கேரக்டரை அவர் மெமரபிளாக ஆக்கிட்டார். அதனால் விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்ம கற்பனை பண்ணலாம். ஆனால் அர்ஜுன் நடித்த வெர்ஷனுக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அடுத்த படம் தீனா. 2001 ஏறுமுக இயக்கத்தில் அஜித் நடித்த படம். இந்த படம் அஜித்தோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். ஆக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன், மாஸ் என எல்லாமே சரியான மிக்ஸில் இருக்கும். இந்த கதையும் விஜயிடம் சென்றதா தகவல் வந்திருக்கு. அந்த காலத்து விஜயை இந்த கேரக்டரில் நினச்சி பாருங்க. யூத்ஃபுல் லுக், ஆக்ஷன் சீன்ஸ், ஃபாஸ்ட் டைலாக் டெலிவரி, அதோட அந்த காலத்து விஜயோட எனர்ஜெட்டிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருந்திருக்கும். ஒரு ஃபைட் முடிஞ்சதும் விஜய் ஒரு லுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, தியேட்டரில் ரசிகர்கள் டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த காலத்து விஜய் என்றாலே சாங்ஸுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதனால் இந்த படத்தில் அவருடைய டான்ஸ் இருந்திருந்தா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக சேர்ந்துருக்கும். ஆனால் தீனா அஜித்துக்கு ஒரு தனி ஐடென்டிட்டியை கொடுத்த படம். அந்த கேரக்டரை அஜித் நடித்த விதம் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அதனால் விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுக்கலாம். ஆனால் அஜித் நடிக்காமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு கேட்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தோட ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. இதுதான் சினிமா. அடுத்த படம் ரன். மாதவன் நடிப்பில் லிங்குசாமி இயக்கிய படம். காதல், காமெடி, ஆக்ஷன், சாங்ஸ், யூத்ஃபுல் ஃபீல், மொத்தத்தில் ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருந்துச்சு. இந்த கதையை விஜய் மனதில் வைத்து எளிதாக லிங்குசாமி சொல்லியிருந்தார். ஆனால் கடைசியில் இந்த படம் மாதவன்கிட்ட போயிடுச்சு. மாதவன் நடித்த வெர்ஷனை பார்த்தா அந்த ரோலுக்கு அவர் ரொம்ப நேச்சுரலாக சூட் ஆனது தெரியும். இப்போ விஜய் நடிச்சிருந்தா காதல் சீன் விஜய், சாங்ஸ் விஜய், ஃபைட் விஜய், காமெடி மீண்டும் விஜய். படத்தில் மற்றவங்களுக்கு வேலை இருக்குமானே தெரியாது. அதுவும் அந்த காலத்து விஜயோட டான்ஸ் இருக்குமே. சாங் ஆரம்பிச்சதும் வீட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மாதவன் இந்த படத்துக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த யூத்ஃபுல் கேரக்டரை அவர் நேச்சுரலாக கேரி பண்ணியிருந்தார். அதனால் விஜய் நடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் மாதவன் நடித்த ரன்னும் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்த பார்க்க போகிற படம் தூள். விக்ரம் நடிப்பில் தர்ணி இயக்கிய படம். இந்த படத்தில் விக்ரமோட எனர்ஜி பற்றி சொல்லவே வேண்டாம். ஃபுல் கரண்ட்டு தான். ஆக்ஷனில் கரண்ட்டு, காமெடியில் கரண்ட்டு, டான்ஸில் கரண்ட்டு, ரியாக்ஷனில் கரண்ட்டு. இந்த கதையின் வாய்ப்பு விஜய்க்கு சென்றதா தகவல் வந்திருக்கு. இப்போது விஜய் வெர்ஷனை நினச்சி பார்ப்போம். அதே கேரக்டர், விஜய் காமெடி டைமிங், விஜய் ரியாக்ஷன்ஸ்,
மாஸ் மூமெண்ட்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் சேர்ந்திருந்தா ஒரு வேற மாதிரியான கமர்ஷியல் பேக்கேஜாக கிடைச்சிருக்கும். அதுவும் அந்த காலத்து விஜயோட காமெடி ஸ்டைல் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் ஆகியிருக்கலாம். ஆனால் விக்ரம் நடித்த தூள் ஒரு தனி எனர்ஜி. அவர் அந்த கேரக்டருக்கு கொடுத்த அந்த ஸ்பீடும் இன்டென்சிட்டியும் படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்து. அதனால் இங்கேயும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், விஜய் வெர்ஷனில் எப்படி இருந்திருக்கும் என்பது இமேஜினேஷன், விக்ரம் வெர்ஷன் நமக்கு கிடைத்த ரியாலிட்டி. அடுத்த படம் காக்க காக்க. இந்த படம் சொன்ன உடனே அன்பு செல்வன் கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். போலீஸ் யூனிஃபார்ம், சீரியஸ் லுக், கௌதம் மேனன் ஸ்டைல், மொத்தமாக ஒரு கிளாசி போலீஸ் கேரக்டர். இந்த கதை விஜயிடம் சென்றதா தகவலும் வந்திருக்கு. இப்போ விஜயை அந்த கேரக்டரில் இமேஜின் பண்ணி பாருங்க. போலீஸ் யூனிஃபார்மில் விஜய், ஒரு சீரியஸ் லுக், பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்லோ வால்க், கேமரா க்ளோஸ்அப். அதுக்கப்புறம் என்ன தியேட்டரில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த காலத்து விஜயோட லுக்கை இந்த கேரக்டரில் வச்சுருந்தா ஒரு வேற மாதிரியான காம்பினேஷன் கிடைச்சிருக்கும். அவருடைய டைலாக் டெலிவரியும் அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்கும் தனி ஸ்டைல் இருந்திருக்கும். ஆனால் அன்புச்செல்வன் என்ற கேரக்டருக்கு சூர்யா கொடுத்த இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இந்த கேரக்டர் நினைச்சாலே சூர்யா தான் ஞாபகத்துக்கு வராரு. இதுதான் ஒரு நடிகர் ஒரு கேரக்டரை எப்படி தன்னோட ஐடென்டிட்டியாக மாற்றுறாருன்னு காட்டுற எக்ஸாம்பிள். அடுத்ததா விஷால் நடித்த சண்டைக்கோழி. வில்லேஜ் பேக்ட்ராப், ஆக்ஷன், ஃபேமிலி எமோஷன், காமெடி அப்படின்னு எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜாக இந்த படம் இருந்திருக்கு. இந்த கதை விஜய்க்கு சொல்லப்பட்டதா தகவல் வந்திருக்கு. விஜய் இந்த கேரக்டரில் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? வேஷ்டி சட்டை, வில்லேஜ் லுக், மாஸ் என்ட்ரி, ஒரு பஞ்ச் டைலாக், அதுக்கப்புறம் ரசிகர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் விஜய் அந்த டைமில் இதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் படம் பண்ணிட்டு வந்தார். எடுத்துக்காட்டு சிவகாசி, திருப்பாச்சி அந்த காலகட்டம் பண்ண படம் தான். இருந்தாலும் விஜய் கொஞ்சம் செலக்டிவாக அவருக்கு ஏற்ற மாதிரி கதையில் ஓகே பண்ணிட்டாரு. இருந்தாலும் அப்போ இருக்கிற விஜய் வில்லேஜ் கேரக்டரில் இருந்திருந்தா நிச்சயம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக கிடைச்சிருக்கும். அதுவும் அவருடைய காமெடி டைமிங் இந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு நல்ல ஒர்க் ஆகியிருக்கும். ஆனால் சண்டைக்கோழி விஷாலுக்கு ஒரு முக்கியமான படம். இந்த படத்தோட கேரக்டர் அவருக்கு நல்ல மாஸ் இமேஜை உருவாக்கி கொடுத்துச்சு. அதனால் விஜய் ப்ளஸ் சண்டைக்கோழி எப்படி இருந்திருக்கும் என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நமக்கு கிடைச்ச சண்டைக்கோழியை விஷால் நல்லாவே பண்ணியிருப்பார். அடுத்த படம் உன்னை நினைத்து. இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இதை நேரடியாக விஜய் ரிஜெக்ட் பண்ணிய படம்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் விஜய் இந்த படத்தில் நடித்தார், ஷூட்டிங்கும் நடந்துச்சு, ஒரு சில சாங்கும் ஒரு சில சீன்களும் எடுத்ததாக தகவலும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில காரணங்களாக விஜய் விலகிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா நடிக்கிறாரு. அதாவது இந்த படத்தோட கேஸ்டிங் ஹிஸ்டரிக்கு ஒரு தனி ஸ்க்ரீன் பிளே இருக்குது. முதல்ல விஜய், அதுக்கப்புறம் சூர்யா. இப்போ அந்த காலத்து விஜய் தொடர்ந்து நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் என்று நினச்சி பாருங்க. அந்த காலத்து விஜய் லுக், அந்த யூத்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இந்த காதல் கதையோட காம்பினேஷன் நிச்சயம் வேற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். அதே நேரத்தில் சூர்யா நடித்த வெர்ஷனும் ரசிகர்களிடம் நல்லா வரவேற்பு பெற்றுச்சு. இதில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு நடிகர் ஒரு ப்ராஜெக்டில் இருந்து விலகிறது சாதாரண விஷயம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு நடிகருக்கு அந்த படம் முக்கியமானதாக மாறிடும். சினிமாவில் இப்படி தான் சில நேரம் ஒரு டிசிஷன் இன்னொரு நடிகருடைய கேரியரில் வேறொரு கதவை திறந்துடும். அதனால் இங்கே யார் பெட்டர்னு கம்பேரிசன் தேவையில்லை. விஜய் வெர்ஷனுக்கு ஒரு பாசிபிலிட்டி, சூர்யா வெர்ஷனுக்கு நமக்கு கிடைத்த ரியாலிட்டி. அடுத்த படம் சிங்கம். இந்த படத்தை கேட்ட உடனே நம்ம மைண்டுக்கு சூர்யா தான் வருவார். போலீஸ் யூனிஃபார்ம், ஆக்ஷன், மாஸ் டைலாக், வில்லேஜ் பேக்ட்ராப், மொத்தமாக ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் போலீஸ் என்டர்டெய்னர். இந்த கதை விஜய்க்கு சென்றதா தகவலும் வந்திருக்கு. இப்போது விஜய் துரசிங்கமாக இருந்திருந்தா போலீஸ் யூனிஃபார்ம், மாஸ் என்ட்ரி, பிஜிஎம், விஜய் ஒரு லுக், அதுக்கப்புறம் ஒரு டைலாக், தியேட்டரில் ரசிகர்கள் ஆல்ரெடி வேற உலகத்துக்கே போயிருப்பாங்க. அதுவும் விஜயோட டான்ஸ் இருந்தால் போலீஸ் கேரக்டருக்குள்ள ஒரு நல்ல கமர்ஷியல் ஃப்ளேவர் கூட வந்திருக்கும். ஆனால் சூர்யா நடித்த துரைசிங்கம் அந்த கேரக்டருக்கு ஒரு தனி இன்டென்சிட்டி கொடுத்துச்சு. அந்த கோபம், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே சேர்ந்து அந்த கேரக்டரை ரொம்ப மெமரபுளாக ஆக்கிடுச்சு. அதனால் சிங்கம் என்பது சூர்யாவோட கேரியரில் ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. விஜய் நடிச்சிருந்தா ஒரு வேற மாதிரி சிங்கம் கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்கு கிடைத்தது சூர்யாவோட சிங்கம். அடுத்த படம் அநேகன். கேவி ஆனந்த் இயக்கத்தில் தனுஷ் நடித்த படம். இந்த படத்தோட பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னா, ஒரு நடிகர் பல காலகட்டங்களில் பல கேரக்டரில் வராங்க. இந்த கதை விஜய் மனதில் வைத்து உருவாக்கப்பட்டதாகவும் டேட்ஸ் காரணமாக அவர் நடிக்க முடியவில்லை என்ற தகவலும் வந்திருக்கு. இப்போ விஜய் நடிச்சிருந்தா ஒரே படத்தில் பல விஜய், ஒரு காலகட்டத்தில் ஒரு விஜய், இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு விஜய், வேறொரு லுக்கில் இன்னொரு விஜய். ரசிகர்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். சார், ஒரு விஜயை பார்க்கவே 2 மணி நேரம் தியேட்டரில் உட்காந்துருக்கோம், இப்போ இவ்வளவு பேரா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தனுஷ் பல கேரக்டருக்கு நல்ல வேரியேஷன் கொடுத்துருப்பாரு. அதுவும் லுக்ஸ் மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாத்தையும் வேரியேஷன் காட்டியிருப்பார்.
அதனால அநேகன் தனுஷ் வெர்சனை ரசிக்கிற ரசிகர்களுக்கு எந்த குறையும் இல்லை. விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இமேஜினேஷன். ஆனால் தனுஷ் நடிச்சது அது நமக்கு கிடைத்த சினிமா. விஜய் நடிச்சிருக்க வேண்டிய இந்த கடைசி படம் தான் கருப்பு மூவி. இது ரீசெண்ட் எக்ஸாம்பிள் என்பதால் இந்த இடத்துல வைக்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்த இந்த படத்தின் கதை விஜயிடம் சென்றதா ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த கதையை பரிசீலித்ததாகவும் இறுதியில் வேறு ப்ராஜெக்ட் தேர்வு செய்ததாகவும் தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கதை சூர்யாவுக்கு போகுது. இங்கே தான் ரசிகர்களோட இமேஜினேஷன் ஆரம்பிக்குது. விஜய் பண்ணியிருந்தா இந்த சீனை எப்படி பண்ணியிருப்பார், இந்த டைலாக்கை எப்படி சொல்லியிருப்பார், இந்த லுக்கில் எப்படி இருந்திருப்பார்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு தனி வெர்ஷனை உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எப்போ தோணுனா, ஆர்ஜே பாலாஜி விஜய் நடிச்சிருக்க வேண்டிய படம் அப்படின்னு அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் விஜய் ஃபேன்ஸுக்கு இமேஜினேஷனே வந்திருக்கும். ஆனால் உண்மையில் இதுதான் சினிமா அரசியலோட அழகு. ஒரு நடிகர் நடிக்காத படத்தையே வச்சு இவ்வளவு இமேஜினேஷன் பண்ணுறோம்னா அந்த கதையோட இம்பேக்ட் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. விஜய் நடிச்சிருந்தா ஒரு வெர்ஷன் கிடைச்சிருக்கும், சூர்யா நடிச்சதால இன்னொரு வெர்ஷன் கிடைச்சிருக்குது. இரண்டு நடிகர்களும் இரண்டு வித்தியாசமான ஸ்டைல். ஒருத்தர் பண்ணியிருந்தா ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதுவே இன்னொருத்தர் பண்ணியிருந்தா அதுவும் அவன் ஸ்டைலில் வேற மாதிரி இருந்திருக்கும். அதனால் யார் பெட்டர்னு இங்கே முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருமே குட் ஆக்டர் தான். சப்போஸ் விஜய் நடிச்சிருந்தாலும் அவரும் இந்த படத்துக்காக நல்ல உழைப்பை கொடுத்துருப்பாரு. ஓகே நண்பர்களே, விஜய் நடிச்சிருந்தா எந்த படம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச இந்த முக்கியமான படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நண்பர்களே, கமெண்ட் செக்ஷனில் சினிமா பற்றி பேசலாம், ஆனால் என் ஹீரோ தான் பெஸ்ட்டு, உன் ஹீரோ மொக்க அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வீடியோ சினிமா பற்றி தான், UFC போட்டி கிடையாது. எல்லா நடிகர்களையும் மதிப்போம், எல்லா ரசிகர்களையும் மதிப்போம். நமக்கு பிடிச்ச ஹீரோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல சினிமா வந்தால் ரசிப்போம். ஒரு ஆக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா அதை பாராட்டுவோம். அதுதான் உண்மையான சினிமா லவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சினிமா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் சினிமா வீடியோ பார்க்க விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.